ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதார் கார்டில் உங்க டேட் ஆஃப் பர்த், நேம், அட்ரஸ் இதன் கரெக்ஷன்ஸை எப்படி நம்ம பண்றது, அதற்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன வைக்கணும், அல்லது நீங்களே ஆன்லைன்ல எந்த ஒரு கரெக்ஷனை பண்ண முடியும், இல்லை ஆஃப்லைன்ல என்னென்ன கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. நிறைய பேர் ஆதார் கார்டில் ஒருவேளை ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் நேம் ஆட் பண்றதோ, இல்லது வயசானவங்களுடைய ஏஜ் ஆதார் கார்டில் குறைச்சி போட்டிருக்காங்க, அதை இன்க்ரீஸ் பண்றதோ, இல்லது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ, நேமோ, இல்லை அட்ரஸோ இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், குழந்தைகளுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை நேம் சேஞ்ச் பண்ணணும், இல்லை டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணணும்னா என்னென்ன செய்யணும், இதை சேஞ்ச் பண்றதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வச்சா கரெக்டா இந்த ஆதார் கார்டில் எல்லாம் சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஆதார் கார்டில் எனி கரெக்ஷன்ஸ் எதனா செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அக்யூரேட்டா இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா எப்படி சேஞ்ச் பண்ணலாம், என்ன டாக்குமெண்ட் வச்சு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு தப்பான டாக்குமெண்ட்டை வச்சு ஆதார் நிறைய டைம் நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு லிமிட்டுக்கு மேல உங்களால உங்க நியர்பையா இருக்கக்கூடிய ஆதார் சென்டர்ல கண்டிப்பா அப்டேட்ஸ் ஸ்டாப் ஆயிடும். அதற்கு மேல நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஹெட் ஆபீஸ்க்கு நீங்க போக வேண்டியது இருக்கு. அந்த ஆதாருடைய ஹெட் ஆபீஸ் உங்க டிஸ்ட்ரிக்ட்லயோ அல்ல ஸ்டேட்லயோ எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க எத்தனை டைம் வேணாலும் உங்க நேமோ, அட்ரஸோ அல்லது டேட் ஆஃப் பர்த்தையோ மாத்திட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல உங்களால ஆதார்ல நேம் அண்ட் அதே போல டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ண முடியாது. அது ஹெட் ஆபீஸ்க்கு போனாதான் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். அந்த லொகேஷனும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆதார் கார்டில் நீங்க நேம் அண்ட் அதே போல டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி, ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஒரு லிமிட்டா நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போதைக்கு அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணியாச்சு. அதனால உங்களால ஆன்லைன்ல நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆன்லைன்ல பண்ணக்கூடிய ஒரே விஷயம் உங்களால நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா அது அட்ரஸ் சேஞ்ச் கண்டிப்பா நீங்களே ஆன்லைன்ல அவைலபிளா தான் இருக்கு, இப்போ எனேபிளா தான் இருக்கு. அதை நீங்க சேஞ்ச் நீங்களே ஆன்லைன் மூலியமா பண்ணிக்கலாம். அதற்கு இந்த வெப்சைட் மூலியமா நீங்க போனீங்க அப்படின்னா அட்ரஸ் சேஞ்ச் இருக்கும். அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸை சேஞ்ச் பண்றதுக்கான கண்டிப்பா நீங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா வைக்கணும். அப்படி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எனக்கு இல்ல, இப்போ நான் மேரேஜ் ஆகி வந்திருக்கேன், வேற இடத்துல இருந்து வந்திருக்கேன், இப்போ நான் எப்படி ஆதார்ல மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதார்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, சர்டிபிகேட் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை நீங்க ஃபில் பண்ணி சரியான நபர்கிட்ட நீங்க கையெழுத்தும் முத்திரையும் வாங்கணுங்க அப்படின்னா அதை நீங்க அப்லோட் பண்ணுங்கன்னா கண்டிப்பா ஆதார் மூலியமா அந்த ஒரு அட்ரஸ் சேஞ்ச் நம்மளால பண்ண முடியும். இப்போ நாம இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதற்கான ஃபார்மேட்டும் இருக்கு. அதற்கு கூடவே நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இப்போ நீங்க ஆதார் சென்டர் போயிட்டு இப்போ நான் நேமையோ அல்லது டேட் ஆஃப் பர்த்தோ சேஞ்ச் பண்ணணும், எனக்கு தப்பா இருக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அதற்கு கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வைக்கணும். நீங்க ஆதார் போறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ஆதார் மூலியமா இந்த சேஞ்சஸ் கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். ஸோ டீட்டெயிலா சொல்றேன். இதோட பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம இதை செக் பண்ணிட்டு உங்களால என்ன டாக்குமெண்ட் வச்சா எந்த கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா UIDAI போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்டா வரக்கூடிய இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க இதுல ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 10 இயர்ஸா நீங்க எந்த ஒரு ஆதார்ல அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா இலவசமா நீங்க இதுல ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து நீங்க அப்டேட் பண்ணணும் கம்பல்சரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு டிசம்பர் 14 வரைக்குமே ஃப்ரீயா பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ மெயினா இப்போ நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இதற்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எப்படி பார்த்து நம்ம சப்மிட் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ஒரு டாக்குமெண்ட் இப்போதைக்கு நீங்க ஆன்லைன்ல பண்ண முடியாது, ஆஃப்லைன் ப்ராசஸ் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல இதற்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாவே டிசேபிள் பண்ணிட்டாங்க. இதுல லோ லிமிட் ஃபார் அட்ரஸ், அதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுக்கு எந்த லிமிட்டும் இல்லை அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டா பார்த்துக்கங்க. ஸோ இந்த பேஜ்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மை ஆதார்ல இருக்கும். மை ஆதார்ல லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப்
சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜில் தான் உங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸு எது கொடுத்தா ஆகும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் புதுசாக என்ரோல்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதாவது ஒரு 5 years, அதாவது இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ஆதார் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு கூட கண்டிப்பாக வந்து பேரண்ட், அதாவது மதர் அல்லது ஃபாதர், அவங்களுடைய ஆதார் கார்டு கம்பல்சரி வந்து எடுத்துகிட்டு வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு எடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் 5 வயதுக்குள்ள கண்டிப்பாக இலவசமாக வந்து எடுத்துக்கலாம். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது HOF அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பேஸ்டை வச்சு ஆதார் கார்டை நம்ம வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடியது எல்லாருமே வந்து டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதற்கான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதாவது உங்களுடைய நேமும் ஃபோட்டோகிராஃபியும் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அல்லது ஒருவேளை அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலையும் அதற்கான வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து இப்போ வந்து அதாவது ஹெட்டை வச்சு எதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதற்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் பார்க்கலாம். இப்போ முதல் விஷயம், இப்போ எல்லாருமே வந்து இதில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். அதுதான் வந்து குறைந்த அளவு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை மாற்றணும் வந்து தப்பாக இருக்குது எனக்கு ஆதார் கார்டில் அப்படின்னா நீங்கள் வந்து ஒருவேளை பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க, அதாவது வேலிடான இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் எந்த கரெக்ஷன்னாலையும் ஆதாரில் வந்து பண்ணிக்கலாம். அது நீங்கள் நேமாக இருக்கட்டும், இல்லை அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்கட்டும், அல்லது டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் பாஸ்போர்ட் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இதே போல் தான் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கும் பாஸ்போர்ட் வந்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதாரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ என்கிட்ட வந்து பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னும் போது சர்வீஸ் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இருந்துச்சு அப்படின்னா இஷ்யூட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட், இது இருந்துச்சுனாலையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலையும் பென்ஷனர் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, இப்போ வந்து 60 வயதுக்கு மேலே இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பென்ஷன் ஆர்டர் காப்பி எதுனாலையும் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இவங்க எப்படி சேஞ்ச் வந்து பண்ணுறது அப்படின்னா நீங்கள் மார்க் ஷீட்டை வச்சு தாராளமாக வந்து சேஞ்ச் வந்து பண்ணலாம். மார்க் ஷீட் அல்லது சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. மார்க் ஷீட் அப்படின்னா நீங்கள் 10th 12th படித்த மார்க் ஷீட்டோ அல்லது நீங்கள் காலேஜ் டிகிரியில் படிச்சிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட், எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலுமே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். அதன் பிறகு தேர்ட் ஜெண்டர், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருந்தாலும் உங்களால் வந்து இந்த ஒரு டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் வந்து பண்ண முடியும். இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுனாலையும் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான், ஒன்று பாஸ்போர்ட், இன்னொன்று தேர்ட் ஜெண்டர்னு சொல்லியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டுக்கு இது எல்லாமே சேஞ்ச் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற எதுக்குமே வந்து எல்லா ஆப்ஷனும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்காது. குறைந்த அளவில் தான் இந்த டேட் ஆஃப் பர்த்தை மாற்றுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பர்த் சர்டிஃபிகேட், இப்போ குழந்தைகளாக இருக்கீங்க, இப்போ என்கிட்ட மார்க் ஷீட்டும் இல்லை, இப்போ நான் 10th கம்ப்ளீட் பண்ணல, இல்லை 12th கம்ப்ளீட் பண்ணல, இப்போ நான் வந்து என்னுடைய ஆதார் கார்டில் டேட் ஆஃப் சேஞ்ச் பண்ணணும், உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி அதனுடைய கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் மூலிமா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை மாற்றிக்க முடியும். ஒருவேளை ஏஜ் ஆனால் கூட இந்த பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து எங்கே நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அங்கே வாங்கினீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கிடைச்சிடும். அதை வச்சு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை தாராளமாக நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன ஆப்ஷன் சொல்லிட்டு. டேட் ஆஃப் பர்த்துக்கு குறிப்பாக வந்து இந்த இந்தியன் பாஸ்போர்ட், அதாவது பாஸ்போர்ட் இருந்தால் மாற்றலாம். அப்படி இல்லைனா இந்த சர்வீஸ் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இருந்தால் மாற்றலாம். அப்படி இல்லைனா பென்ஷனர், அதாவது நீங்கள் வந்து ஓல்டு பென்ஷன் வாங்குறீங்க, அதனுடைய பென்ஷன் ஆர்டர் காப்பியும் வைக்கலாம். அப்படி இல்லைனா இந்த டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லக்கூடிய தேர்ட் ஜெண்டர் அவனுடைய சர்டிஃபிகேட்டை வந்து வைக்கலாம். அப்படி இல்லைனா மார்க் ஷீட்டை வந்து வைக்கலாம். அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு இந்த ஒரு கரெக்ஷன்ஸை உங்களால் வந்து தாராளமாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து டேட் ஆஃப் பர்த்தை மாற்றணும் அப்படின்னா ஒரு சிலவங்க இதில் இருக்கக்கூடிய ஆதார் சர்டிஃபிகேட், அதாவது இதில் ஒரு ஃபார்மேட் சர்டிஃபிகேட் இருக்குது, அதை வச்சு மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கம்பல்சரி மாற்ற முடியாது. இந்த டாக்டர் கிட்ட வாங்குறேன், இல்லை வந்து பஞ்சாயத்தில் வாங்குறேன், இந்த மாதிரி இடத்துல வந்து வாங்கி நான் சர்டிஃபிகேட் வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேட் ஆஃப் பர்த் மாறாது. கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இப்போ என்னுடைய ஆதாரில் நேம் கரெக்ஷன் பண்ணணும், என்ன ப்ரூஃப் வந்து வச்சா கரெக்டாக மாறும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் பாஸ்போர்ட் வைக்கலாம், அல்லது பேன் கார்டை வந்து நீங்கள் வைக்கலாம், பேன் கார்டு வைக்கலாம், அது பேன் கார்டு ஒரிஜினலே வைக்கலாம், அல்லது ரேஷன் கார்டை வந்து நீங்கள் வந்து வைக்கலாம், அல்லது ஓட்டர் ஐடி வந்து வைக்கலாம், இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் வந்து வைக்கலாம், சர்வீஸ் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இருந்தாலும் வைக்கலாம், அல்லது பென்ஷனர் ஐடென்டி கார்டு இருந்தாலும் வைக்கலாம், டிசபிலிட்டி ஐடென்டி கார்டு இருந்தாலும் வைக்கலாம், அல்லது அதே போல் லேபர் கார்டு இருந்தாலும் வந்து வைக்கலாம்,
பண்ணலாம், அல்லது SC ST சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்களுடைய நேமை கரெக்ஷன் வந்து பண்ண முடியும். அதே போல் ஸ்கூல் மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட் இருந்தாலும் உங்களால் வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ஸ்கூல் மார்க் ஷீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் இனிஷியல் இருக்கும். அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக மார்க் ஷீட்டை வச்சிங்கன்னா உங்களுடைய நேம் இனிஷியல் மட்டுமே வந்து உங்களால் கொண்டு வந்துட முடியும். அதே போல் உங்கள் பாஸ்புக், அதாவது பேங்க் பாஸ்புக்கு ஃபோட்டோகிராஃபியோடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இப்போது நிறைய பேர் வந்து என்னுடைய மேரேஜ் ஆகிடுச்சு, இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் நேம் வரணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க. இவங்களுக்கான ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஆதார் மூலிமா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் வந்து சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சர்டிஃபிகேட் ஆதார் என்ரோல்மெண்ட் அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்கள் அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இதற்கு கூட உங்கள் நேமையும் கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பேஜை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும். இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜ் வந்து பிரிண்ட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் எடுத்த பிறகு இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வந்து கொடுத்துருக்காங்க. மேலே என்னைக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு இந்த இடத்துல ரெசிடென்ட்டும் அதே போல் அப்டேட் ரெக்வெஸ்ட்டும் டிக் வந்து பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த இடத்துல ஆதார் நம்பர், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி நேமாக வந்து ஆதாரில் இருக்கணுமோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் ப்ளஸ் ஹஸ்பண்ட் நேமோ இல்லை உங்கள் நேம் இனிஷியல் வேணுமா இல்லை உங்கள் நேமை வந்து கரெக்டாக இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே கேர் ஆஃப்னு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபாதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதற்கு கீழே அப்பார்ட்மெண்ட், அதாவது ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்டுடைய நம்பர், அதே போல் ஸ்ட்ரீட் நேம், லேண்ட்மார்க், வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டேட்டையும் வந்து நீங்கள் எழுதிக்கிங்க. கீழே பின்கோடு வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரில் இருக்கிற மாதிரியே வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே கரெக்டாக இப்போ ப்ரெசென்ட்ல எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்தில் இந்த கேண்டிடேட்டுடைய சைனையும் இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்ட் ஃபோட்டோவும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒட்டிடணும். இப்போ கீழே வந்து சர்டிஃபையர் டீட்டெயில்ஸ் இருக்கும். இது யார் வந்து ஃபில் பண்ணி இப்போ சைன் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல யார் சர்டிஃபையர் நேமோ அவங்க நேம் வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கணும். அதே போல் அவங்க என்ன ஒரு ஜாப்ல இருக்காங்க அப்படிங்கிறதையும் போட்டுக்கணும். அவங்களுடைய அட்ரஸையும் போட்டுட்டு கீழே கான்டாக்ட் நம்பரையும் வந்து போட்டுட்டு செக்லிஸ்ட் ஃபார் சர்டிஃபையர் இருக்கும். இதில் எல்லாமே வந்து டிக் பண்ணுவாங்க. எந்த ஒரு கரெக்ஷனும் அதாவது இல்லை, இந்த அடித்தல் திருத்தல் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்களா, இந்த சர்டிஃபை அதாவது இந்த சைன் பண்ணுறவங்க உங்கள் ஃபோட்டோ மேலே ஒரு சீலையும் ஃபோட்டோ மேலே ஒரு சைனையும் போட்டுட்டு கீழே இந்த இடத்துல ஒரு சீலையும் இந்த இடத்துல சைனை வந்து போட்டுருவாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு பர்சன் கெசட்டட் ஆஃபீஸர் குரூப் ஏவா குரூப் பி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கெசட்டட் ஆஃபீஸர்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த அட்ரஸ் ப்ரூஃப்கோ அல்லது நேமுக்கோ எந்தெந்த பர்சன் நீங்கள் வந்து சைன் வாங்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லின மாதிரி தான் இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூட், அதாவது ஆதார் வெப்சைட் மூலிமா இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும்னா கெசட்டட் ஆஃபீஸர், அதாவது கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட நீங்கள் தாராளமாக இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கலாம். அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 18 வயதுக்கு மேலே இருந்தால் கம்பல்சரி நீங்கள் கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட தான் கம்பல்சரி வாங்கி ஆகணும். அப்படி ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் 18 வயதுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு HM, அதாவது கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர் கிட்ட நீங்கள் வாங்கணும். அதாவது இதிலே கொடுத்துருப்பாங்க, இது வந்து ஒன்லி ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சர்டிஃபிகேட்டில் 2 பேர் தான், ஒன்று ஹெட் மாஸ்டர், இன்னொன்று கவர்மெண்ட் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் நேம் கரெக்ஷன்ஸை ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். மேரேஜ் ஆனவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் வந்து பண்ணி வந்து கொடுக்கலாம். மேக்ஸிமம் இதுதான் நேம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அடுத்தபடியாக இப்போ நான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் வந்து வைக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செகண்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் டிக்கி அதெல்லாம் பண்ணியிருக்கான்னு வந்து பாருங்கள். இதில் இந்தியன் பாஸ்போர்ட், அதே போல் ரேஷன், அதே போல் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, அதே போல் இந்த இடத்துல டிசபிலிட்டி ஐடென்டி கார்டு நீங்கள் வந்து வைக்கலாம். அல்லது நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி ஐடென்டி கார்டு, அதாவது இதில் இருக்கக்கூடிய ஜாப் பிளஸ் அல்லது லேபர் கார்டை வந்து இதனாலே வந்து வைக்கலாம். அதே போல் SC SUDS சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் தாராளமாக வந்து வைக்கலாம். அது OBC சர்டிஃபிகேட்டை கூட நீங்கள் வந்து வைக்கலாம். அதற்கு பிறகு உங்களுடைய பாஸ்புக், அதாவது பேங்க் புக்கை நீங்கள் ஃபோட்டோகிராஃபியோடு இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு உங்கள் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் தேர்ட் ஜெண்டர், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இப்போது நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆதார் மூலிமா கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் எந்த ஃபார்மேட்டில் வச்சா இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் யார்கிட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அட்ரஸ்க்கு கம்பல்சரியாக நீங்கள் வந்து MLA அல்லது MP இல்லை MLC இவங்கக்கிட்ட சைன் வந்து வாங்கினீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகிடும். அல்லது கெசட்டட்
ஆஃபீஸர் ஏல இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஒரு சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து வந்து போட்டு சீல் வந்து கொடுத்தாங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் தாசில்தார் அல்லது கெசட்டட் ஆஃபீஸர் குரூப் பியில் இருக்கவங்க இந்த சர்டிஃபிகேட்டை பண்ணாலும் உங்களுக்கு அட்ரஸ் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். அல்லது கெசட்டட் ஆஃபீஸர் அட் நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அல்லது ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இவங்க கிட்ட நீங்கள் கையெழுத்து வந்து வாங்கி வச்சிங்கன்னா அட்ரஸையும் உங்களால் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். அதே போல் ஹெட் மாஸ்டர் கிட்டையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் இது வந்து ஒன்லி சில்ட்ரன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரெகக்னைஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூட் அதாவது ஒன்லி ஃபார் த இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு இப்போ மேரேஜ் ஆகி வந்திருக்கீங்க, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸர் கிட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து வாங்கி சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாறும். அப்படி இல்லை நீங்கள் வந்து இபி பில் வச்சிருக்கீங்கனாலையும் நீங்கள் அதை சப்மிட் பண்ணலாம். இல்லை வாட்டர் பில் வச்சிருந்தாலும் அதை வந்து சப்மிட் பண்ணலாம். இல்ல டெலிபோன் பில் வச்சிருந்தாலும் நீங்க வந்து சப்மிட் வந்து பண்ணலாம். அல்லது கேஸ் பில் இந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்க வந்து சப்மிட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த டீடைல்லாம் வச்சிங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த அட்ரஸை வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேட் ஆஃப் பர்த்தும் இந்த நேமு அட்ரஸ் இது எல்லாமே வந்து பார்த்து கரெக்டாக டிக் எதுலலாம் ஆயிருக்கோ அவங்க அந்தந்த டாக்குமெண்ட்டை வைக்கலாம். முக்கியமாக வந்து இந்த ஒரு சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எப்படி சைன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கங்க. இது மேக்ஸிமம் உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப்காக தான். பட் இதில் நேம் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் அதையும் வந்து 2 பர்சன் கிட்ட நேம் வந்து நீங்கள் கையெழுத்து வாங்கினீங்க அப்படின்னா நேமும் சேஞ்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு சிலவங்க ஹெட் ஆஃப் த ஃபேமிலி டீட்டெயில் வச்சு ஒரு டீட்டெயில் மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த இடத்துல செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபார்மை நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்து பிரிண்ட் எடுத்து அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கி என்னென்ன ப்ராசஸ் வேணுமோ சைன் வந்து பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சப்மிட் வந்து பண்ணணும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆன்லைனில் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட் வச்சு என்னென்ன சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மறக்காமல் இந்த டீட்டெயில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீட்டெயிலாம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆதாரில் கரெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். இது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அஃபிஷியலான PDF.